அருண், அருண், எனக்கு ஒரு தண்ணி கூட. எனக்கு குடிக்க தண்ணி கூட. வணக்கம். நம்ம இன்னைக்கு பெரியாழ்வார் திருமொழியில 5ஆம் 10. இதுதான் நிறைவு 10. ஆனா 5ஆம் 10ல முழுமையா கிடைக்கல, 4 10கள் தான் கிடைச்சிருக்கு. சோ 4 தலைப்புகள்ல தான் நம்ம பார்க்க போறோம். 5ஆம் 10ல முதல் திருமொழி வாக்கு தூய்மை. இந்த பகுதியில் அஹ், நான் எவ்வளவு சாதாரணமானவனாக இருந்தாலும் என்னையும் நீ உன்னுடைய அடியவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் இதுல பெரியாழ்வார் வைக்கக்கூடிய ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. நான் ரொம்ப சாதாரணமானவன், என்னுடைய வாக்கு தூய்மை இல்லாதது, நான் உன்னுடைய அடியவர்கள் கூட்டத்துக்கு ஒரு பொருட்டு இல்லை அப்படின்னா கூட வேற வழி இல்ல, நான் உன்னைதான் பற்றிக் கொள்வேன், நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பொருள்பட இந்த 10 பாடல்களும் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அழகான எளிய பாடல்கள். வாக்கு தூய்மை இலாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன். நாக்கு நின்னை அல்லால் அறியாது, நான் அது அஞ்சுவன் என் வசம் அன்று. மூர்க்கு பேசுகிறான் இவன் என்று முனிவாயேலும் என் நாவினுக்கு ஆற்றேன். காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் காரணா கருளக் கொடியோனே. காரணா எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பவன், காரியமாகவும் காரணமாகவும் இருப்பவன் நீ. எல்லாவற்றுக்கும் காரணம் நீதான். இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றுக்கும் காரணம் நீதான். அதனால நீதான் காரணம். கருட கொடியோனே, கருடனை தன்னுடைய கொடியிலே கொண்டிருப்பவன் நீ. கருட கொடியோனே அல்லது கருடன் மேல் ஊர்ந்து வருபவன் நீ. இந்த என்னுடைய வாக்கு தூய்மை இல்லாதது, என்னுடைய வாக்கு பரிசுத்தமாக இல்லை. அதனால உன்னுடைய, அதாவது நான் ரொம்ப சாதாரண ஒரு மாநிலம் தான். நான் பேசுற ஒரு மொழி சிறப்பானதாக மொழியாகவோ அல்லது அதுல இருக்கக்கூடிய பொருள் சரியானதா இருக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. சோ என்னுடைய வாக்கு அவ்வளவு ஒண்ணும் தூய்மை இல்லாதது. மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன். ஆனாலும் வேற எதையுமே நினைக்க என்னால, என்னுடைய வாயினால வேற எதையும் சொல்வதற்கு எனக்கு மன துணிவோ அல்லது தேர்வோ கிடையாது. என்னுடைய நாக்கு எப்பொழுதும் உன்னைத்தான் துதித்துக் கொண்டிருக்கிறது. உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன், நாக்கு நினையல்லால் அறியாது. என்னுடைய நாக்கு உன்னுடைய புகழை பாடுவதை தவிர வேறு எதையும் அறியாது. உன்னை தவிர நான் வேறு யாருடைய புகழை பாடவும் விரும்பவில்லை. நான் அது அஞ்சுவன் என் வசம் அன்று. ஆனால் அது நாவை அடக்கிக்கோ அப்படின்னு சொன்னா அது என்னுடைய கட்டுப்பாட்டிலையா இருக்கு? அது என்னுடைய கட்டுப்பாட்டில இல்லை. நான் அது அஞ்சுவன் என் வசம் அன்று. என்னுடைய வசத்துல என் நாக்கு இல்லை. என்னுடையதுதான் நாக்கு அப்படின்னா கூட அது என் வசத்துல இருக்கிறா, நான் நினைச்சபடிதான் அது பேசுதா, நான் நினைச்சபடிதான் அது சொற்களை பயன்படுத்துகிறதா? அப்படி கிடையாது. அது பாட்டுக்கு சில சமயம் எதையாவது பேசும். அப்ப நான் ஒண்ணும் பண்ண முடியாது, அதுக்கு அது என்னோட வசத்துல இல்ல. மூர்க்கு பேசுகிறான் இவன் என்று முனிவாயேலும். நீ இவன் மூர்க்கத்தனமாக சொல்கிறான் என்று சொல்லி என் மேல் கோபம் கொண்டாலும் பரவாயில்லை என்று முனிவாயேலும் என் நாவினுக்கு ஆற்றேன். என்னுடைய நாவு உன்னை பாடுவதை தவிர வேறு எதிலும் ஈடுபடாது. அதனால நான் சொல்வது உனக்கு மூர்க்கத்தனமானதாக தெரிந்தாலும் பரவாயில்லை. காரணம், காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர். காக்கை கத்துகிறது. இப்போ வாசல் இருந்து காக்கா கத்துது, இல்ல தோட்டத்துல இருந்து காக்கா கத்துது அப்படின்னா அது இயல்பா கத்தும். அதுக்கு வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகிறார்கள் என்று சொல்வதற்கான தோதெல்லாம் அதுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்போ வீட்டு வாசல்ல இருந்து காக்காவோ தோட்டத்திலயோ ஜன்னலையோ அந்த காக்கா கத்தினா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? விருந்து வர கரைந்த காக்கை அது பலியே அப்படின்னு காக்கை பாடி நெற்றல்லையே பாடிக்கா. இப்போ காக்கை கரைந்தால் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை, ஒரு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அப்போ காக்கா அதையா சொல்லிச்சு? அது சொல்லல. ஆனால் காக்கை வாயிலிருந்து வந்த அந்த கரைசலை மக்கள் இப்படி புரிந்து கொள்வார்கள். ஓ, அது கூட ஏதோ சொல்ல வருது போல, யாரோ வீட்டுக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்ல வருது. அப்ப காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வார் இல்லையா? அதையும் ஒரு பொருளாக நினைத்து மனிதர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லையா? அது போல நான் ஏதோ வளர்கிறேன், நான் ஏதோ சொல்லிட்டு போறேன், அதனால் அது உன்னுடைய புகழ்தான் என்று நீ அதை ஏற்றுக்கொள். நல்லா இருக்கு இல்லையா? அது ஒரு அன்னைக்கு வழக்கத்துல இருந்து ஒரு சொலவடையை பெரியாழ்வார் பயன்படுத்துகிறார். காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர். காக்கை சொல்வதை கூட மனிதர்கள் புரிந்து கொண்டு இது ஏதோ இப்படி சொல்கிறது என்று புரிந்து கொள்வது இல்லையா? அது போல நான் ஏதோ என்னுடைய வாயிலிருந்து உணர்கிறவற்றை உன்னை புகழ்வதாக நீ புரிந்து கொண்டு என்னை உன் அடியவனாக நீ ஏற்றுக்கொள். மாறாக என்னுடைய நாக்கு வேறு யாரையும் புகழையும் புகழாது. நான் உனக்கு அடிமை பூண்டவன், அதனால உன்னை மட்டுமே புகழ்வேன். நான் சுத்தமில்லாததாக இருக்கலாம், ஆனால் அது உன்னை பாடி புகழ்வதற்கே உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு அவனை பாடி புகழ்வதையே தன்னுடைய தொழில் அப்படின்னு முதல் பாட்டுல பெரியாழ்வார் சொல்றார். சரி, அடுத்த பாட்டு.
சழக்கு நாக்கொடு புன்கவி சொன்னேன் சங்கு சக்கரம் ஏந்து கையானே. பிழைப்பராகிலும் தம் அடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடனன்றே. விழிக்கும் கண்ணிலே நின்கண் மற்றல்லால் வேறு ஒருவரோடு என் மனம் பற்றாது. உழைக்கு ஓர் புள்ளி மிகையன்று கண்டாய் ஊழி ஏழ் உலகு உண்டு உமிழ்ந்தோனே. ஊழி காலத்தில் இந்த 7 உலகங்களையும் உண்டு பின் அவை தோன்ற வேண்டிய காலத்தில் மீண்டும் அதை உமிழ்ந்து இந்த உலகத்தை படைத்து காத்து அளித்தவன் நீ. அப்படிப்பட்டவன் நீ. உன்னை நான் வணங்குகிறேன். உழைக்கு ஓர் புள்ளி முகையன்று கண்டாய். உழைனா மானுடைய உடம்புல அத்தனை புள்ளி இருக்கு. அதுல இன்னொரு கூடுதலாக ஒரு புள்ளியை வச்சு விட்டா அது என்ன, அதுக்கு சுமையா இல்லையே. இது ரொம்ப அழகான இது ஒரு பழமொழியாதான் இருக்கணும். புகைக்கு மண்ணுக்கு மரம் பாரமா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கொடி பாரமா, கொடிக்கு காய் பாரமா அப்படின்னு சொல்றது போல உழைக்கு ஒரு புள்ளி மிகை அன்று. மானுடைய உடம்புல ஆயிரக்கணக்கான புள்ளிகள் இருக்கலாம், நம்ம யாரும் எண்ணி பார்த்தது இல்லை. அதுல ஒரு புள்ளிய ஒரு கூடுதலா வச்சுட்டா அது என்ன சுமையாயிடுமா என்ன? அப்போ உனக்கு எத்தனையோ ஆயிரமான சேவகர்கள் இருக்கிறார்கள், பக்தர்கள் இருக்கிறார்கள். அதுல என்னையும் ஒருத்தனாக நீ ஏற்றுக்கொள்வதில் உனக்கு என்ன சுமை? மானுக்கு கூடுதலா ஒரு புள்ளியை வச்சுட்டா அது சுமையா? அது போல நான் உனக்கு பக்தனா இருக்கிறதுல உனக்கு என்ன சுமை? என்னையும் நீ ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார். சழக்கு நாக்கொடு புன்கவி சொன்னேன் சங்கு சக்கரம் ஏந்து கையானே. ஆழியையும் சங்கு சக்கரையும் ஏந்துகின்ற கைகளை உடையவன் நீ. சழக்கு நாக்கொடு, குற்றமுள்ள நாவு இது. ஏன்னா பலதையும் பேசுகிறது. நாக்குக்கு நரம்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. உடம்புல எலும்பே இல்லாத பகுதி அதுதான். அதனால அதுக்கு ஒரு திடமான எலும்பு இல்லாததுனால அதுக்கு ஒரு திடமான இது கிடையாது. அது என்ன வேணாலும் பேசும். காலையில் ஒண்ணு பேசும், மத்தியானம் ஒண்ணு பேசும், ராத்திரி ஒண்ணு பேசும், மாத்தி மாத்தியும் பேசும். நல்லதையும் பேசும், கெட்டதையும் பேசும். அப்போ ஒரு சழக்கு நாக்கு இது, குற்றமுடைய நாக்கு. ஆனால் இப்பொழுது உன்னைதான் அது பாடுகிறது. புன்கவி சொன்னேன். நான் சொல்லுகின்ற கவிகள் எல்லாம் ஒரு பெரிய ரொம்ப வசதியான கவிகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைதான். ஏன்னா நான் சாதாரணமானவன் தானே. ஆனால் நீ என்னை ஏற்றுக்கொள்ளதான் வேணும், வேற வழி இல்லை உனக்கு. பிழைப்பராகிலும் தம்மடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடன் என்றே. பிழையாகவே அவன் சொல்லிவிட்டாலும் கூட தன்னை அண்டி வந்தவர் கீழானவர்களை, சாதாரணமானவர்களை தம்முடையவர்களாக பாவித்து அருள் செய்வது, கருணை காட்டுவது என்பது பெரியோர்களுக்கு அழகுதான். இல்லைன்னா அவங்க ஏன் அவங்க பெரியோர்? அப்படி இருப்பதனால் இந்த குணாதிசயங்கள்லாம் இருப்பதனாலதான் அவங்க பெரியவர். அதனால நீ பெரியவன் தானே, என்னை ஏற்றுக்கொள். நான் சாதாரணமானவன், ஆனால் என்னை நீ ஏற்றுக்கொள். விழிக்கும் கண்ணிலேன் நின் கண் மற்றல்லால் வேறு ஒருவரோடு என் மனம் பற்றாது. நான் விழிக்கும் போதே உன்முகத்துலதான் விழிக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய கண்கள் தூங்கும் போது தவிர திறந்து பார்த்தால் அது உன்னை மட்டும்தான் பார்க்குது, வேற யாரையும் அது பார்ப்பதில்லை. வேறு யாரையும் என் மனம் பற்றிக்கொள்ளவும் பற்றிக்கொள்ளாது. இவ்வளவு பேர் இருக்காங்களே போயேன் அப்படின்னு நீ சொல்வாய் என்றால் என் மனம் உன்னை தவிர வேறு யாரையும் நாடாது. அதனால என்னுடைய நாக்கு சழக்கு நாக்காக இருக்கலாம், நான் சாதாரணமானவனாக இருக்கலாம், ஆனால் நீ பெரியவன். இந்த உலகத்தை எல்லாம் உண்டு உமிழ்ந்து மீண்டும் உண்டாக்கிய பெரியவன். அதனால மானுக்கு ஒரு புள்ளி சுமை இல்லையே, அது போல என்னையும் ஒருவனாக நீ ஏற்றுக்கொள், உனக்கு ஒன்றும் சுமை இல்லை அப்படின்னு பெரியாழ்வார் அவனிடம் கேட்கிறார். நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன். அடுத்த பாட்டு. நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணா என்னும் இத்தனை அல்லால் உண்மையால் உன்னை புல்லுவம் பேசி புகழ்வான் அன்று கண்டாய் திருமாலே. உண்ணுமாறு உன்னை ஒன்றும் அறியேன் ஓவாதே நமோ நாரணா என்பேன். வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வைட்டனவன் என்னும் வன்மை கண்டாயே. எனக்கு என்ன, என்னுடைய வலிமை எது? நான் யாரு அப்படிங்கறதுல எனக்கு என்ன பெருமை? நான் யாருங்கிறதுல எனக்கு பெருமை அப்படின்னா உன் கோயிலை சார்ந்து வாழுகின்ற வைணவன் அப்படின்னு என்ன சொல்லிக்கிறது தான் எனக்கு பெருமையே. உன் கோயிலை சார்ந்து உனக்கு தொண்டு ஊழியம் செய்து வாழக்கூடிய ஒரு வைணவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதா என்னுடைய பெருமையே. வன்மையாவது, அதுதான் எனக்கு வலிமை தருவது, அதுதான் என்னுடைய பெருமைன்னு நான் எனக்கு என்ன ஏதாவது ஒரு பெருமைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது இந்த பெருமைதான். இது தவிர வேற எதுவும் கிடையாது. நன்மைகள் தீமைகள் ஒன்றும் அறியேன். இது நல்லதா தீயதா இப்படி சொல்வதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. நான் ரொம்ப எளியவன். நாராயணா என்று சொல்வதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. உண்மையால் உன்னை புல்லுவம் பேசி புகழ்வான் அன்று கண்டாய். உன்னை நான் இழிந்த குணம் உடையவன் என்று நினைத்தாய் என்றால் நான் ஏதோ கபடமாக, புல்லுவம் அப்படின்னா கபடமாக புகழ்ந்து குற்றங்களை சொல்வது போல புகழ்வது, அப்படிதான் நான் பண்ணுவேன் நீ நினைச்ச அப்படின்னா அதெல்லாம் அது இல்லை என்னுடைய நோக்கம். உண்மையால் உன்னை புல்லுவம் பேசி புகழ்வான் அன்று கண்டாய். உன்னை நான் கபடமாக வஞ்சித்து புகழ்வதற்காகலாம் இங்க வரல.
எனக்கு அது தெரியவும் தெரியாது, என்னுடைய நோக்கம் அதுவும் இல்லை. உண்ணுமாறு உன்னை ஒன்றும் அறியேன். உன்னை தியானம் செய்யும் வழியும் எனக்கு தெரியல. உண்ணுதல் அப்படின்னா நினைத்தல், மறக்காமல் நினைப்பதற்கு உண்ணுதல். உண்ணுமாறு உன்னை ஒன்றும் அறியேன் ஓவாதே நமோ நாராயணா. வேற எதுவும் பெருசா நான் படிக்கல அப்படின்னாலும் கூட நான் ஓயாமல் உன்னுடைய பெயரை சொல்வதில் தான் என்னுடைய வாழ்வை கழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு இருக்கிற ஒரே பெருமை என்ன, எனக்கு இருக்கிற ஒரே புகழ் என்ன அப்படின்னா, உன் கோயிலை சார்ந்து வாழக்கூடிய வைணவன் என்கிற அந்த பெருமை மட்டும்தான் எனக்குரியது. அவ்வளவுதான். நான் அந்த 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 அளவு எளியவன் தான் நான். அதனால என்னை கடை தேற்றி ஏற்றுக்கொள்வது உன்னுடைய கடமை அப்படிங்கிறார். சரி, அடுத்த பாடல். நெடுமையால் உலகு ஏழும் அளந்தாய் நிம்மலா நெடியார் அடியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டாம். கூரை சோறு இவை வேண்டுவது இல்லை. அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய். கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்த வந்தளை கோள் விடுத்தோனே. கண்ணன் அவதாரத்துல வசுதேவரை கம்சன் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான் இல்லையா? அவர் சிறையில் இருக்கிறார், அவரும் தேவதையும் சிறையில் இருக்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் கண்ணன் பிறந்த அந்த ஒரு நாள் ஒரு இரவு மட்டும் அந்த மாயத்தலைகள் எல்லாம் விலக வசுதேவர் கொண்டு போய் அங்க வைக்கிறாரு. அதுக்கப்புறமா கண்ணன் வளர்கிறான், கம்சனை கொள்கிறான். கம்சனை கொன்றவுடன் வசுதேவர்களுடைய கைகளை கட்டப்பட்டிருந்த விலங்குகள் எல்லாம் குடிந்து விழுந்தன. அதுல இருந்து அதோட அவங்க தேவகியும் வசுதேவரும் சிறையிலிருந்து வெளிப்பட்டு விடுகிறார்கள். சோ அதுதான் இங்க சொல்றாரு. கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்த வந்தளை கோள் விடுத்தோனே. உன்னுடைய தந்தையினுடைய கைகளை பிடித்திருந்த சங்கிலிகளை, சிறை சங்கிலிகளை நீ உடைத்து அவரை காத்து அருளினாய். நெடுமையால் உலகு ஏழும் அளந்தாய். நீ இந்த 7 உலகங்களையும் அளந்தவன் நீ. நின்மலா, மலம்ன குற்றம், நின்மலா குற்றங்கள் அற்றவனி. நெடியாய், நெடிந்து நின்று விஸ்வரூப தரிசனம் தந்தவனி. அடியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டாம். என்னை உன்னுடைய அடிமையாக ஏற்றுக்கொள்வதற்கு. குடிமை அப்படின்னா ஒரு வேலையாளாக அல்லது ஒரு பண்ணையாளாக வேலை செய்பவனாக கூட இருந்து அவனை ஆட்கொள்வதற்கான ஒரு இதுவாக செய்வதற்கு நீ உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கோ, இவன் சரியா வருவானா, இவனை வேலைக்கு சேர்த்துக்கலாமா வேண்டாமா, இவனை நம்முடைய தொண்டு ஊழியம் செய்பவனாக வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னா உனக்கு நிறைய ஏராளமான சந்தேகங்கள் வருகின்றன போல இருக்கிறது. நீ அதுக்கு சரியா வருவானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஆனா அப்படிலாம் நீ யோசிக்கவே வேண்டாம். என்னை நீ நிச்சயமா ஏத்துக்கணும். உன்னுடைய குடிமையாளனாக நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குடிமை பாருங்க, ரொம்ப அழகான பணி, குடிமை பணி. இந்திய ஆட்சி பணியை இந்திய குடிமை பணி அப்படின்னு தான் நம்ம எழுதுறோம். குடிமை அப்படிங்கிற வார்த்தை ஊழியம் செய்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளை தான் பெரியாழ்வார் பயன்படுத்திக்கிறார். கூரை சோறு இவை வேண்டுவதில்லை. அடடா இவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டா இவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வருஷத்துக்கு 2 ட்ரெஸ்ஸாவது கொடுக்க வேண்டாமா, 2 துணியாவது கொடுக்க வேண்டாமா, இதெல்லாம் இப்போ கூடுதல் செலவாயிடுமே அப்படின்னு நீ யோசிக்கிறியோ என்னவோ, அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நீ எதுவும் கொடுக்க வேண்டாம். கூரை சோறு இவை வேண்டுவதில்லை. எதுவுமே நீ கூரையோ சோறோ எதுவுமே நீ கொடுக்க வேண்டாம். என்ன கணக்கு பெரியாழ்வார்க்கு இங்க அப்படின்னா, அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டார். உன்னுடைய கோயில்ல நான் அடிமையாக சேர்ந்து விட்டேன் என்றால் அப்பப்போ ஆடை உணவெல்லாம் கிடைச்சிடாதா என்ன? எவ்வளவு வரும் இல்லையா? ஒரு கோவிலுக்கு அவனை நாடி நாராயணனுக்கு சமர்ப்பிப்பதற்காக ஏராளமான ஆடைகளும் உணவும் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அதுல இருந்து ஒரு துளி கிடைக்காதா எனக்குமே? அதனால அதுல இருந்து நான் பார்த்துப்பேன், அதுல இருந்து ஏதோ நான் பார்த்து நானே எடுத்துப்பேன். அதெல்லாம் நீ எனக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. எவ்வளவு அழகா அவர் பேரம் பேசுறாரு. அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதொருப்பட்டாய். அதெல்லாம் அப்பப்ப கிடைச்சிடும், அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன், அதெல்லாம் நீ அதனால இதெல்லாம் கொடுக்கணுமோ அப்படின்னு நினைச்சு நீ என்ன குடிமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா சொல்லிடாத. கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்த வந்தளை கோல்விடுத்தனை. உன்னுடைய தந்தையினுடைய தலைகளை இருந்து விடுவித்தவன் நீ, என்னையும் உன்னுடைய அடிமையாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி இங்க பெரியாழ்வார் கண்ணனை கேட்கிறார். சரி சரி, உனக்குதான் எல்லாம் இருக்கே, தோட்டம் இருக்கிற பெரியாழ்வார் ஒரு தோட்டம் வைத்து பூக்களை வளர்த்து மாலை கட்டி கொடுக்கக்கூடிய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா? அதுல இருந்துதான் ஆண்டாளும் பூக்களை தொடுத்து அந்த மாலையை போட்டு கோதை என்று பெயர் பெறுகிறாள். அதுலயே நெடுமாலையும் அவள் காதலிக்கு திருமணம் செய்து கொள்கிறாள். அப்ப உனக்குதான் எல்லாம் இருக்கே. அப்ப நீ பாட்டுக்கு எல்லாரோடையும் கலந்து பழகிக்கிட்டு நல்லா அழகா தோட்டம் துறவு மனைவி குழந்தை எல்லாம் வச்சுட்டு கம்முன்னு இருக்கே, உனக்கு இதெல்லாம் வேலை அப்படின்னு சொல்லி நீ இருக்க.
ஆனால் அதெல்லாம் ஏதோ இருக்கு பாத்துக்கணுமேங்கிறதுனால நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு இந்த நாட்டு மக்களோட எல்லாம் பழகணுங்கிறதெல்லாம் எனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, ஈடுபாடும் இல்லை. அதனால அதெல்லாம் ஒரு கணக்கா வச்சு நீ என்ன வேண்டாம்னு சொல்லிடாத. உன்கிட்டதான் ஏற்கனவே வச்சிருக்கேன், நீ எல்லாமே நீ ஒண்ணும் இல்லாத மாதிரி வரையின்றிய. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ஏதோ இருக்கு, அவ்வளவுதான். அது உனக்கு ஊழியம் செய்யறதுக்காக அதெல்லாம் நான் வச்சிருக்கேன். அதனால நீ அதெல்லாம் ஒரு கணக்கா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி என்னை ஏற்றுக்கொள்ள அப்படிங்கிறார். ரொம்ப அழகான, அதாவது ஒரு ஒரு நேரடியாக ஒருவரோடு பேசுவதை போன்ற அழகான பாடல்களாக இவை இருக்கு. தோட்டம் இல்லவன் தொழு ஓடை துடவையும் கிணறும் இவையெல்லாம் வாட்டம் இன்றி உன் பொன்னடி கீழே வனப்பு அகம் வகுத்து கொண்டிருந்தேன். நாட்டு மானிடத்தோடு எனக்கு அரிது நச்சுவார் பலர் கேழல் ஒன்றாகி கோட்டு மண் கொண்ட கொள்கையினானே குஞ்சரம் வீழ கொம்போசித்தானே. குஞ்சரம் வீழ கொம்போசித்தவர் கம்சனை அழிக்கும் பொழுது அதற்கு முன்னாடி அவனுடைய பட்டத்து யானையாகிய குவலய பீடம் என்கிற யானையை அழித்த அந்த தகவலை சொல்றாரு. கோட்டு மண் கொண்ட கேழல் ஒன்றாகி கோட்டு மண் கொண்ட கொள்கையினானே, ஒப்பற்ற வராகமூர்த்தியாக அவதரித்து இந்த பூமியை அவன் அசுரன் பாதாள லோகத்துல சென்று ஒழித்து வைத்து விட அதை தேடி கொண்டு அடித்தவன் நீ. உன்னுடைய கொம்புலேயே, அந்த பன்றியினுடைய கொம்புலேயே அந்த பூமியை தாங்கி அதை காப்பாற்றியவன் நீ. சரி, தோட்டம், மனைவி, இல்லவன் அப்படின்னா ஒரு சம்சாரி. தொழு ஓடை துடவை கிணறு, பசுவை கட்டக்கூடிய தொழு, நீரோடை, விளைநிலம், கிணறு எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கே அப்படின்னா இதெல்லாம் உன்னுடைய திருவடிகளுக்கு நான் பணி செய்வதற்காக என்னிடம் இருக்கிறது, அவ்வளவுதான். வாட்டம் அன்றி உன் பொன்னடி கீழே வனப்பு அகம் வகுத்து கொண்டிருந்தேன். இதெல்லாம் உன் திருவடிகளிலே சேருவதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நான் நினைச்சிருக்கிறேன் ஒழிய அவற்றையெல்லாம் ஆண்டு அனுபவித்து ஆடணும் அப்படிங்கறதெல்லாம் என்னோட எண்ணமே இல்லை. இவையெல்லாம் இருக்கின்றன. இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னா உன் திருவடிக்கு சேவை செய்வதற்கு தான் இதெல்லாம் இருக்கு. அதனால இப்படி ஒரு குறையில்லாம இருந்தும் கூட இந்த உலகத்து மனிதர்களோட எல்லாம் பழகணும் அப்படின்னோ அவர்களோடு பழக்கமோ நெருக்கமோ வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு எண்ணம் கிடையாது. நாட்டு மானிடத்தோடு எனக்கு அறிவு, என்னால அவங்களோட எல்லாம் பழக முடியாது. அவர்களோடமிருந்து விலகி இருப்பதுக்குதான் எனக்கு விருப்பம். ஏன்னா எனக்கு இந்த லௌகீக விஷயங்கள் எல்லாம் விருப்பம் இல்லை. இந்த புறம் பேசுதலையோ லௌகீகங்களையோ சொத்து சேர்க்கிறதுலையோ எனக்கு எதுவுமே விருப்பம் கிடையாது. என்னுடைய விருப்பம் உனக்கு தொண்டூழியம் செய்வதுதான், அச்சுவார் பலர். அதனால இந்த இந்த தோற்றத்தெல்லாம் விரும்புபவர்கள் அநேக பேர் இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த தோட்டம் என்பது உனக்கு சேவை செய்வதற்கான ஒரு வழி அப்படிங்கிறதுனால அதை நான் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அதனால அதெல்லாம் காரணமா காட்டி நீ என்னை தள்ளிடாத, நீ என்னை ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார். கண்ணா நான்முகனை படைத்தானே காரணா கரியாய் அடியேன் நான் உண்ணா நாள் பசியாவது ஒன்றும் இல்லை. ஓவாதே நமோ நாராயணா என்று எண்ணா நாளும் இருக்கு எசு சாம வேத நான்மலர் கொண்டு உன் பாதம் நன்னானால் அவை தத்துருமாகில் அன்று எனக்கு அவை பட்டினினாலே. அதாவது உன்னை இந்த 4 வகை வேதங்களையும் சொல்லி அவற்றை மலராக தூவி உன் பாதங்களில் மலராக தூவி நான் வழிபடுகிற நாள்தான் நான் உண்ணக்கூடிய நாளாக கருத வேண்டியது. இல்லை என்றால் அப்படி நான் செய்யலைன்னா அது எனக்கு பட்டினியான நாள் தான். இப்போ திருக்குறள்ல ஒரு குறள் வரும், விழுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. போருக்கு சென்று உடம்பெல்லாம் விழுப்புண் படுகிற நாள்கள் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாட்களாம் வீரர்களுக்கு. மற்ற நாள்ல சும்மா இருக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு வீணான நாட்களாம். நேரமும் போர்லயே இருக்கணும், எவனையாவது கொல்லணும், விழுப்புண்கள் பட்டுக்கொண்டே இருக்கணும், அதுதான் வீரர்களுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி ஒரு குறள் வரும். அப்போ இங்க ஒரு அடியவனுக்கு என்ன, அடியவன் நாள்தோறும் உன்னை நாத்தழும்ப உன்னை வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வழிபட்டு கொண்டு இருக்கிற நாள் தான் ஒரு நிறைந்த நாள், உண்டு மகிழ்ந்து இருக்கக்கூடிய நாள், அதுதான். அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு பட்டினியா இருக்கிற நாளுக்கு தான் அர்த்தம். அப்ப இங்க உண்ணுகிற உணவு அப்படின்றத எதை சொல்றார் பெரியாழ்வார்னா, அந்த நாராயணனை வழிபடக்கூடியதுதான் தனக்கு உணவு. அதுதான் தன்னுடைய ஆத்மாவுக்கு உணவாக தன்னை திருப்திப்படுத்தக்கூடியது. மற்றபடி ஒரு சாதாரணமாக இலையில விட்டு உண்ணக்கூடிய உணவாக இல்லை. ஒரு ஆத்மாவுக்கு உணவு வேணும். அப்ப அந்த உணவு எது என்றால் உன்னை வழிபடுவதுதான். அப்படி நான் ஒருவேளை வழிபட மறக்க மாட்டேன், அப்படி ஒருவேளை நான் மறந்துட்டேன் அப்படின்னா அது எனக்கு பட்டினியா இருக்கிற நாள் தான் கணக்கு அப்படின்னு சொல்றாரு. கண்ணா நான்முகனை படைத்தோனே நமக்கே புரியுது.
காரணா, நீதான் காரணமாக இருக்கிறாய், கரியாய் இருக்கிறாய். கரியன கரிய திருமேனியுடையவனே, அடியன் நான் உன்னிதாவது ஒன்றும் இல்லை. உனக்கு அடியவன் போவாதே நமோ நாராயணா என்று உனக்கு, ஆனால் இடைவிடாமல் நாராயணா என்று உன்னையே நான் நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறேன். 3 வேத மலர்களை கொண்டு இயேசு சாம வேத நாள் மலர் கொண்டு 3 வேதங்கள், 4வது வேதம் அதரோட வேதம், அது பூஜிக்க தகுந்ததல்ல. 3 வேதங்கள், 3 வேதங்களை சொல்லி, நாள் மலர்னா அன்றன்று மலர்ந்த மலர்கள், பழசு கூட இல்லை, நேத்தி போட்டது இன்னைக்கு போடுறது இல்லை, அன்றன்றைக்கு மலர்ந்த மலர்களை தான் நான் உனக்கு போடுறேன். உனது திருவடிகளை நான் என்றைக்கு பூஜிக்கவில்லையோ, இந்த 3 வேதங்களையும் ஓதி அன்றளர்ந்த மலர்களை போட்டு பூஜித்து உன்னை என்றைக்கு வழிபடவில்லையோ அந்த நாள்கள் தான் நான் பட்டினியாக இருக்கக்கூடிய நாள்கள். அது அன்னைக்கு நான் என்னதான் உணவு உண்டிருந்தா கூட அது உணவு உண்டதுக்கு சமமெல்லாம் கிடையாது. சோ இப்போ உன்னை வணங்குகின்ற அதுதான் என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய உடலையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு உணவு. அப்படிங்கிறது ஒரு சாதாரண வயிறு நிறையிறது மட்டுமல்ல, அது உடலை போஷாக்கு நிறைந்ததாக ஆக்குவது, உடலுக்கு வளமும் ஒளியும் தருவது, நல்ல ஒரு 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 அதாவது என்ன சொல்றது, தெளிவடைந்த நிலையை கொடுக்கிறது. அப்படிங்கிறது உணவு தான். அப்போ உணவு அப்படிங்கிறது வெறும் தட்டுல போட்டு சாப்பிடுற சாப்பாடு மட்டும் கிடையாது. இந்த மாதிரியான பூஜைகள் அவை கூட நம்முடைய உடலுடைய ஆத்மாவுக்கு உணவு போல இருப்பவை. அப்போ நான் அன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் அதை செய்யாம விட்டுட்டேன் அப்படின்னா அன்னைக்கு நான் பட்னி கிடந்த நாள் தான் அர்த்தம். சோ உன்னை வணங்குவது மட்டும்தான் எனக்கு என்னுடைய ஆத்மாவிற்கு உணவு போன்றது அப்படிங்கிறார் இல்லையா? சரி, அழகான பாட்டு. சரி, அடுத்த பாட்டு. வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம் காணலாம் கொள் என்று ஆசையினாலே உள்ளம் சோர உகந்து எதிர் விண்ணி உரோம கூபங்களாய் கண்ண நீர்கள் துள்ளம் சோர துயில் அணை கொள்ளேன் சொல்லாய் யான் உன்னை தத்துருமாறே. இப்ப நீ பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறாய் இல்லையா? பார்க்கடல வெள்ளை வெள்ளத்தின் மேல், வெள்ளைன்னா பார்க்கடல், வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து, ஆதிசேடனை மெத்தையாக விரித்து கள்ள நித்திரை யோக நித்திரை அரிதுயில் கொள்ளுகின்ற உன்னை அப்படி அந்த ஒரு திருக்கோலத்துல உன்னை பார்க்கணும்னு எனக்கு ஆசை. உன்னை அப்படி ஒரு என்னுடைய ஞான கண்களால உன்னை அப்படி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. உள்ளம் அப்படி பார்த்து உள்ளம் சோற, என்னுடைய உள்ளமே அப்படி ஒரு திருக்காட்சியை நான் பார்த்தேன் அப்படின்னா என்னுடைய உள்ளம் சோர்ந்து போய் உகந்து அப்படியே மகிழ்ச்சியில உகந்து நின்று எதிர் விம்மி அப்படியே, அப்போ அந்த நேரத்துல என்னால என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியாது. அப்படியே என்னுடைய உள்ளம் விம்மி என் கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் புரிய அப்படியே மயிர் கூச்சறிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு ஏற்படும். அதாவது அது ஒரு கண்ணை மூடி அப்படி யோசிக்கிறாரு, கண்ணை மூடி அப்படி யோசிக்கிறாரு. அது ஒரு கனவா அல்லது கற்பனையிலையோ ஏதோ அதுல இப்படி ஒரு காட்சி தெரிகிறது. ஒரு வெள்ளை பார்க்கடல் மேல பாம்பனையின் மேல அருகையில் துயில்பவனாக திருமால் படுத்திருக்கிறார். அவர் அப்படியே அனுபவிக்கிறார். அந்த காட்சியை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அது கனவுல கண்டது என்றாலும் கூட நிஜத்திலேயே காண்பது போலவே அவருக்கு இருக்கிறது. நிறைய நேரத்துல நம்ம கனவு அப்படிதான் வரும். நிஜமா உண்மையாவே நம்ம அதை அனுபவிக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரியான கனவுகள் கூட வருவது உண்டு. ஏன்னா எல்லாத்தையுமே மைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குது இல்லையா? அப்படி ரிஜிஸ்டர் பண்ணதுதான் கனவுகளாக வருகிறது அப்படின்னு அறிவியலே சொல்லுது. அப்போ அவருக்கு இதேதான் நினைவு, கண்ணனை இப்படி பார்க்கணும், திருமாலை இப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணுங்கிறத ஒரு ஆசை. அப்போ ஒரு கண்ணை மூடி அப்படி துயில்வதாக படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்படி காட்சிகள் தோன்றுகின்றன. அப்ப அப்படியே உள்ளம் விதிர்த்து மெய் கூச்சறிந்து கண்கள்ல நீர் மயிர அவர் அப்படியே போய் பிடிச்சுக்கலாம். அது கனவு அப்படின்னு நினைக்காம இதோ போய் அவனை அப்படியே பற்றி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கும் போது உள்ளம் சோர துயிலணை கொள்ளேன். அப்படியே கை நீட்டி பார்க்கும் போது இது வெறும் கனவு அப்படின்னு தெரியும் போது அது ஒண்ணும் இல்லை, என்னோட கற்பனையில தோன்றியதுதானே ஒழிய அது உண்மை இல்லை அப்படின்றது என்னோட மனசுக்கு புரிய வரும்போது எனக்கு அப்படியே கண்கள்ல இருந்து தண்ணீர் வருகிறது. ஆஹா, இது நம்ம உண்மையாக பார்க்க கிடைத்த காட்சிகள் போல இருக்கே, நம்முடைய கற்பனையில தான். அப்ப இப்படி ஒரு திருக்காட்சியை அவன் நமக்கு காட்ட மாட்டானா அப்படின்னு சொல்லி என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வெள்ளமாக பெருகுகிறது. எனக்கு தூக்கமும் வர மறுக்கிறது. அதுக்கு பிறகு அப்புறம் என்னால பள்ளி கொள்ள முடியல, என்னால தூங்க முடியல, அடியேன் உறங்க முடியாதவனாக ஆகிவிட்டது. எப்படி உன்னை அடைகிறது? இந்த மாதிரி உன்னுடைய இந்த காட்சியை நான் எப்படி பாக்குறது? எனக்கு ஒரு வழியை சொல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அதான் இந்த பாட்டு. சரி,
அடுத்த பாடல் இதேதான், ரொம்ப எளிமையான பாடல். எப்பொழுதும் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருளை நீ எனக்கு செய்யக்கூடாதா? அதை நான் எப்படி அடைவது அப்படின்னு கேட்கிறாரு. வண்ண மால் வரையே குடையாக மாறி காத்தவனே மதுசூதா கண்ணனே, கரிகோள் விடுத்தானே, காரணா களிறு அட்டபிரானே, எண்ணுவார் இடரை களைவானே, ஏத்தரும் பெரும் கீர்த்தியினானே, நன்னி நான் உன்னை நாள்தோறும் ஏத்தும் நன்மையே அருள் செய்வாய் என்கிறானே. நான் உன்னை கேட்பது ஒன்றே ஒன்றுதான் உண்டு, வேற எதுவுமே நான் உன்னை கேட்கல, எதுவும் எனக்கு வேண்டாம். உன்னை நாள்தோறும் எண்ணி உன்னுடைய அருளையே நாடக்கூடிய அந்த ஒரு தன்மையை மட்டும் எனக்கு தந்தால் போதும். மற்றதெல்லாம் வர்ணனைகள், நமக்கு ஏற்கனவே படித்த அதே பொருள்கள் தான் வருது. வண்ண மால் கோவர்தனகிரியை எடுத்து மழையிலிருந்து காத்தவன், மதுசூதனன் மது என்கிற அரக்கனை அழித்தவன் கண்ணனில், கரிக்கோள் விடுத்தவன், கரின்னா யானை, யானையினுடைய துன்பத்தை துடைத்து இந்த கஜேந்திர மோட்சம் அதை சொல்றாரு. காரணம், எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பவன் என காக்கின்ற கடவுள் அவன். களிறு அட்ட பிரானே, கோலைய பீடத்தை அழித்தவன், எண்ணுவார் இடரை களையவன், யாரெல்லாம் உன்னை பற்றிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் துடைப்பவன். ஏத்தரும் பெரும் கீர்த்தியினானே, எவ்வளவு சொல்லி பாடினாலும் இன்னமும் மீதமும் இருக்கக்கூடிய புகழ் உன்னுடையது. உன்னுடைய புகழை பாடி யாரும் முடிக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்டவனாகிய உன்னை நான் எப்படி பாடி முடிச்சிட முடியாது. ஆனாலும் நீ எனக்கு இறங்கி அருள் செய்து நன்னி நான் உன்னை நாள்தோறும் உனது அருகிலேயே இருந்து உனக்கு எப்பொழுதும் உன்னையே விட்டு கொண்டிருக்கக்கூடிய வரத்தை நீ எனக்கு நல்க வேண்டும், அந்த அருளை நீ எனக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு பெரியாழ்வார் வேண்டுகிறார். சரி, அடுத்ததும் இதேதான். நம்பனே நவின்று ஏத்த வல்லார்கள் நாதனே, நரசிங்கமது ஆனாய், உம்பர்கோன் உலகு ஏழும் அளந்தாய், ஊழி ஆயினாய், ஆழி முன் ஏந்தி கம்பமா கரிகோள் விடுத்தானே, காரணா கடலை கடைந்தானே, எம்பிரான் என்னை ஆழ்வுடைத்தேனே, ஏழையேன் இடரை களையாயே. அதேதான், நான் உனக்கு என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்ட இனியவனே, என்னை ஆளுடை தேனே, தேன் போன்ற இனிமையர், என்னை ஆளுகின்ற தேன் போன்றவனே, ஏழையேன் இடரை களையாய், ஏழ்மையானவனாகிய, ஏழை என்றால் இங்கு மற்ற ஐஸ்வர்யங்கள் இல்லாதவன், உன்னுடைய அருளாகிய ஐஸ்வர்யத்தை மட்டும் ஏந்தி நிற்கின்றவன், அதனால அந்த ஏழ்மையனாகிய என்னுடைய துன்பத்தை நீ களைய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. மற்றதெல்லாம் வர்ணனைகள். நம்பனி பாதுகாப்பானவன் என்று காக்கின்ற கடவுள் இல்லையா, அதனால நம்பனி. நவின்று ஏத்த வல்லார்கள் நாதன், அன்போடு வணங்குகிறவர்களுக்கு தலைவனாக இருப்பவன் நீ. நரசிங்க மது ஆனாய், நரசிங்க உருவம் எடுத்து அந்த அவதாரம் எடுத்து இரண்டினை அளித்தாய். உம்பர்கோன் உலகு ஏழும் அளந்தாய், பரமபதத்தில் இருப்பவர்களுடைய அந்த உம்பர்கோன்னா தேவர்களுடைய 7 உலகங்களையும் அளந்து அவற்றினுடைய தலைவனாக இருப்பவன் நீ. ஊழி ஆயினாய், 7 உலகங்களையும் பிரளய காலத்தில், இந்த உலகம் அழிந்து போகக்கூடிய அந்த ஊழி காலத்திலும் நிலை பெற்றிருப்பவன் நீ மட்டும்தான். ஆழி முன்னேந்தி கம்பமா கரிகோள் விடுத்தோனே, இந்த யானையினுடைய, அதாவது ஆழி முன்னேந்தி சக்கரத்தை முன்னால் கையில் எழுதி கொண்டு சென்று இந்த யானையினுடைய துயரை தீர்த்தவன் நீ. காரணா, நமக்கு தெரியும், கடலை கடைந்தோனே, என்னை ஆள்பவனே, என்னை ஆளுகின்ற இனிமையானவனே, ஏழையனாகிய என்னுடைய துயரை நீ களைந்து என்னை வாழ்விக்க வேண்டும் அப்படிங்கிறார். சரி, இந்த பாடல்களை எல்லாம் படித்தவர்களுக்கு என்ன கிடைக்கும்? காமர்த்தாதை கருதலர் சிங்கம் காண இனிய கருங்குழல் புட்டன், வாமனன் என் மரகத வண்ணன் மாதவன் மதுசூதனன் தன்னை, சேம நன்கு அமரும் புதுவையர்கோன் விட்டு சித்தன் வியந்த தமிழ் பத்தும், நாமம் என்று நவின்று உரைப்பார்கள் நண்ணுவார் ஒல்லை நாரணன் உலகே. நாரணனுடைய உலகாகிய வைகுண்டபதியை அவர்கள் அடைவார்கள். காமர் தாதை, மன்மதனுக்கு தந்தை, மன்மதனுக்கு தந்தையானவன் கண்ணன். சிங்கம், நரசிங்கமாக வந்தவன். இனிய கருங்குழல் புட்டன், கருமையான சுருண்ட குழலையுடைய குழந்தையாகவும் அவதரித்தவன். வாமனன் தெரியும், மரகதவண்ணன், மாதவன், மதுசூதனன், இவர்களை எல்லாம் பற்றி இப்படியெல்லாம் புகழ் பெற்று இருப்பவனாகிய கண்ணனை பற்றி வெற்றி சித்தன் பாடிய பாடல்களை படிப்பவர்கள், அவனுடைய நாமத்தை என்றும் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், திருமால் இருக்கக்கூடிய வைகுண்டத்தை அடைபவர்களாக பேறு பெறுவார்கள்.
அந்த வைகுண்ட பதவி அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த முதல் திருமொழி 5ஆம் பத்தினுடைய முதல் திருமொழியை பெரியாழ்வார் நிறைவு செய்கிறார். அடுத்த 2ஆம் திருமொழி அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.